நீங்க வேற இடத்துக்கு இந்த செருப்புக்கு எதுக்கு சார் இத்தனை போலீஸ் காவல்? இந்த செருப்புக்கு இந்த கிழிஞ்சி கட்சி கொடிக்கு எதுக்கு சார் இத்தனை காவல்? நிக்க கூடாதுங்கிறாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க, இத்தனை பேர் வந்து பாக்குறாங்க. நேத்துல என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாது. கரூர்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் பொறுப்பு முதல்ல இந்த இடத்துக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்த ஆளுங்கட்சி. அதுக்கப்புறம் இந்த இடம் தகுதியான இடமான அவங்க கட்சியில இருக்கிற நிர்வாகம். விஜய் சாருக்கு தெரியாது. நான் குத்தம் சொல்ல, அவருக்கு விஜய் வேலுசாமி முறை கரூர்ல எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. அப்ப அந்த பொறுப்பேது இந்த இடத்த ஓகே பண்ண பாத்தீங்களா? முதல்ல அவன் மேல கேச போட்டு அவனை உள்ளதாங்க. நாளைக்கு இது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்காம, இந்த மாதிரி அரசியல் கட்சி மீட்டிங் இனிமேல் போனா குடும்பத்துக்கு எவனுக்காவது 10 லட்சம் ரூபாய் தேவைன்னா போங்க. ஆனா வாங்குறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். எவனா வாங்கிட்டு போவோம் நம்ம குடும்பத்துல இருக்கிறோம். அதுக்கு இஷ்டப்பட்டா நீங்க மீட்டிங் இன்னுமே செம்மியாட்டு கூட்டம் மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே நம்ம வாழ்றதுல வேஸ்ட். நம்மளால எவ்வளவு ஒரு கில்லுக்கெரியா யூஸ் பண்றாங்கிறது இந்த மீட்டிங்